வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவை கொடுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவனாய் இருப்பேன். இன்றைய தம்ப்நெயில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆர்.என். ரவிக்கு ஆப்பு. இதுதான் தம்ப்நெயில். அதாவது கோர்ட்டு 2-3 தடவை சொல்லிடுச்சு, இதை சரி பண்ணுங்கள், அதை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள். சட்டமன்றம் தான் பெருசு. ஒரு மாநிலத்தினுடைய உச்சபட்ச அதிகாரங்கிறது சட்டமன்றம். அங்கே இயற்றுற சட்டங்கள் செல்லும். அங்கே நீங்கள் போய் குறுக்க போய் எதுவும் பண்ணாதீங்க, ஏடா கூடமாக எதுவும் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சில தடவை சொல்லிடுச்சு. அப்படி வச்சுக்கோமே, சில தடவை சொல்லிடுச்சு. ஆனாலும் இந்த ஆள் கேட்க மாட்டேங்கிறாரு, எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்களை செய்வது, தமிழ்நாட்டில் சட்டசபையில் ஏற்றக்கூடிய அந்த மக்களுக்கு தேவையான நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு தேவையான விஷயங்களை, அந்த சமாச்சாரங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது, அந்த மாதிரி ஃபைல்களில் கையெழுத்து விடாமல் ஒப்புதல் கொடுக்காம காய் நகர்த்துறது, அப்புறம் மொத்தமாக சேர்த்து வைக்கிறது, அப்புறம் நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டிரபதிக்கு அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் செய்கிறதுக்காகத்தான் அந்த ஆளை கொண்டாந்து இங்கே போட்டிருக்காங்க மத்திய அரசுலேருந்து. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் கொண்டு வந்து போடுங்க, அது உங்கள் சௌகரியம். இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பாவம் ஆர்.என். ரவி தானே. இப்போ ஒரு சில விஷயங்களில் முரண்டு பிடிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், இது சட்டத்துக்கு புறமானது. சட்டம் வெங்காயம் வேணா எல்லாமே அந்த ஆளுக்கு தெரியும். அந்த ஆள் ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஐபிஎஸ் ஆஃபீஸரோ, ஏதோ ஒரு இந்தியா குடியுரிமை பணியில் படித்து பாஸ் பண்ணிட்டு பதவியில் இருந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு கவர்னர் பதவி கொடுத்துருக்காங்க. சரி, கொடுத்ததில் தப்பு இல்லை. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எதிர்த்து பேசலாம் மத்திய அரசை. நீங்கள் இந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க, என்னால் பண்ண முடியாது, பண்ணுனா அது சட்டவிரோதமாக போயிடும், கோர்ட்டு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுக்கு நான் பலியாவேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலாம். ஆனாலும் என்ன தான் சொன்னாலும் படியளக்குற அவங்க தானே. இவங்க என்ன சம்பளம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி குடைச்சலை கொடுக்கறதுக்கு அவங்க அந்த ஆளுக்கு பல கோடி ரூபா கொடுப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா சும்மா கெட்ட பேர் வாங்கிறதுக்கு வரமாட்டாங்களா. ஒரு உயர்ந்த பதவியை படிச்சுவிட்டு, உயர்ந்த பதவியில் இருந்துவிட்டு, நாட்டின் உயர்வான பதவியை படித்து உயர்வான பதவியில் இருந்துட்டு இந்த மாதிரி அவசியப்படுறது, அவமானப்படுறது, கொட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்கள்ல. அப்போ அதுக்கு தகுந்த சன்மானம் வந்தால் தானே பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க தமிழ்நாடு அரசில் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் கொடுக்குறது ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ ஏதோ சம்பளம் கொடுப்பாங்க போல இருக்குது. மற்றபடி அவருக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவருக்கு அங்கேருந்து மத்திய அரசு சார்பாக, ஒன்றிய அரசு சார்பாக கொடுக்கப்படும் தான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் இதை விட்டு போக மாட்டேங்கிறாரு, இங்கேயே நிற்கிறாரு, இதுவும் பண்ணார். இதில் இன்னொன்று பாருங்கள், நீட்டு விலக்கு மசோதா கூட கொஞ்சம் வைப்போம், ஒரு ஓரமாக வைப்போமே. இந்த ஆன்லைன் ரம்மி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கொடூரமானதுங்க, கொடூரமானது. அதாவது அவன் விளையாடுறவன் மட்டும் பாதிக்கப்பட மாட்டான், அந்த குடும்பமே பாதிக்கப்படும். அந்த குடும்பம் அடுத்த தலைமுறை 2 தலைமுறை, குறைந்தபட்சம் 2 தலைமுறை இல்லது 3 தலைமுறை. இப்போ என்னை மாதிரி ஒரு பேரம்பேத்தி எடுத்தவங்க அந்த மாதிரிலாம் அந்த ரம்மியில் போய் மாட்டினோம் அப்படின்னா அவங்கெல்லாம் 3 தலைமுறை 4 தலைமுறை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. ஒரு சொத்து 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ 40 லட்சமோ கையில் இருக்கிற சொத்தை கொண்டு போய் அப்படியே ஆன்லைன் ரம்மியை கொண்டு போய் விடுத்துட்டோம் அப்படின்னா, இழந்துட்டோம் அப்படின்னா, அதனால் வர பாதிப்புகள் அவனோட மட்டும் போகாது. அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பேர பிள்ளைகள் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். 2-3 குறைந்தபட்சம் 2 தலைமுறை, அதிகபட்சமாக 3 தலைமுறை, 4 தலைமுறை, 3 தலைமுறையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஒரு 20 லட்சங்கிறது இன்றைக்கி சாதாரண இந்த மோடியோட கவர்மெண்ட்டில் நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த ஆள் அந்த இதுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, எதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்கான அந்த மசோதாவை நிறைவேற்றி அந்த மசோதாவை கவர்னருக்கு அனுப்பிச்சி விட்டா அந்த ஆள் வாங்கி சூத்து கீழே போட்டு உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடுவோனாங்கிறாரு. இந்த லட்சணத்தில் இந்த ஆன்லைன் ரம்மியெல்லாம் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, ஆன்லைன் ரம்மியெல்லாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, விளையாடுறவங்கள அவங்கள தனியாக வச்சு செய்யணும், அது ஒரு பக்கத்து நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க லாபம் சம்பாதிக்க நடத்துகிறாங்க. அவங்க கவர்னர் பார்க்குறாங்க.
அவங்க வந்து என்ன பொழுதுபோக்குக்கு உனக்கு நம்ம போய் பணம் போட்டு விளையாடுறவங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போகிறதுக்கு அவன் ஒரு ஆப்பு வச்சுருக்கிறான், ஆன்லைன் ரம்மி ஆப்பு வச்சுருக்கிறான்? இல்லையே, அவன் கொள்ளையடிக்க தானே வச்சுருக்கிறான், திருடிட்டு போகிறதுக்கு தானே வச்சுருக்கான், நம்மள்ட்ட இந்த காசை பாக்கெட்லேருந்து கையை விட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தானே வச்சுருக்கிறான். அப்போ அதில் போய் விளையாடுறேன் எவ்வளோ பெரிய முட்டாள். தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்யணும் அப்படின்னு மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக்கி அதை ஒப்புதலுக்கு கவர்னர்கிட்ட அனுப்பிச்சு அந்த வாங்கி சூத்துக்குள்ளே போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஆன்லைன் நடத்துகிறான் பார்த்தீங்களா, அந்த ஆன்லைன்காரங்க நடத்துகிறாங்கல்ல ரம்மி அந்த கூட்டமைப்பு, அதை அவங்கள பூரா கூப்பிடுறாங்க. அவன் ரம்மி வச்சுருக்கானோ அவன்லாம் கூப்பிட்டு இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா என்ன நடக்குது, நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அதனால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. சில பேர் இப்போ இழந்துட்டாங்க, காசு பணம் ரூபா நோட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. சூசைட் பண்ணிக்கிட்டவங்கலாம் இருக்காங்க. அதில் அரசு இப்படி செய்யும் பொழுது நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற, அவங்கள கூப்பிட்டு நடத்துகிறவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்க. எப்படி ரைட்டு இந்த மாதிரி இருக்குது, நான் ஒப்புதல் கொடுக்கல, என்னென்ன பேசியிருப்பார், ஒப்புதல் கொடுக்கலாப்பா, அதை வந்து கடப்பில் போட்டிருக்கேன்ப்பா, நீங்கள் எவ்வளோப்பா எனக்கு பணம் தர்றீங்க, இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் எதாவது சம்பாரிச்சிக்கோங்க, இப்படிலாம் சொல்லியிருப்பாருன்னு தான் தோணுது. வேறு வழி ஏன் தடை செய்ய மாட்டேங்கிற? அப்போ தமிழ்நாடு மக்கள் நாசமாக போகணும்னு நினைக்கிறியா? தமிழ்நாடு மக்கள் பணத்தை இழந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு சூசைட் பண்ணிட்டு சாவணும் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை என்ன மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பண்ணுறாரு, இருந்தாலும் அங்கேருந்து வந்து இந்த ஆளில் கவர்னராக இருக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு பயந்து செய்யணும், அதுக்கு ஒரு கவர்னருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அதுக்கு ஒரு சட்டம், அந்த ஆளுக்கும் கவர்னர் என்னென்ன செய்யணும், முதலமைச்சர் என்னென்ன செய்யணும், சட்டசபை என்னென்ன செய்யணும், பாராளுமன்றம் என்னென்ன செய்யணும், எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குங்க. சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சாசனம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுது. நீ ஏன் அதிக பிரசங்கித்தனமாக பண்ணுறாங்கிறதான இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. இப்போ இதுக்கு பதில் சொல்லியானா அது சொல்ல மாட்டார் இருந்தாலும். இப்போ என்ன பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு, 10 மசோதாவை நிறைவேற்றி அதுக்குள்ள தனி அதிகாரத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு தனக்குள்ள தனி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கி சீட்டை தூக்கி போட்டுருச்சு. இப்போ நீ என்ன பண்ணுவ, நீ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்னை கேட்காம நீ வந்து நீதிபதிங்க வா, என்னைய கேட்காம எப்படியா நான் தான் ஒப்புதல் கொடுக்காம நான் தான் கையொப்பம் விடாமல் நான் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன், நீ எப்படி நீ வந்து 10 மசோதாவை பாஸ் பண்ணி நீ சட்டம் இது போடுற, நீ அரசு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் இருந்தாலும் கேட்க முடியுமாப்பா? போய் கேளப்பா, சரியான ஆம்பளையாக இருந்தாக்கா. கடுமையான வார்த்தை தான், வேறு வழி, பயன்படுத்தணுங்கிற சூழ்நிலைக்கு வந்துச்சு. 10 மசோதாப்பா, 10 மசோதா சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஒப்புதல் கொடுத்து விட்டது உச்சநீதிமன்றம் தனி அதிகாரத்தை பயன்படுத்தி. இது ஒரு மாபெரும் தீர்ப்பு, வரலாற்று தீர்ப்பு. இந்த கவர்னர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு. குறிப்பாக மத்திய அரசுக்கு செருப்படி, ஒன்றிய அரசிற்கு செருப்படி விழுந்துருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று பண்ணுறாங்க, அடாடாடாடாடா எப்பட்றா நம்ம ஜெயிக்கிறது, எப்பட்றா நம்ம அந்த அரசுக்கு தொல்லை கொடுக்குறது, எப்பட்றா குடைச்சலை கொடுக்குறது, இந்த மாதிரி இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க மத்திய அரசில் ஒன்றிய அரசில் இப்போ இருக்கிறவங்க. இது தேவையா? இந்த அவமானம் தேவையா? ஏடா நீ நமக்கு கிடைக்கிற அந்த 5-10 பிச்சைக்காக இந்த மாதிரிலாம் அசிங்கப்படணும், அவமானம் பண்ண ஏதாவது இருக்கா? கவுண்டமணி காமெடி மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ இந்த மானங்கட்ட வேலை எதுக்கு செய்யணும்? நீயாவது அங்கேருந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து போலீஸ்காரனாக இருந்துட்டு வந்திருக்கீங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் என்னவோ படிச்சிருக்காரு இருந்தாலும், அங்கே இருந்து போலீஸ்காரனாக இருந்துட்டு தானே ஒரு இந்திய அரசியலமைப்பினுடைய உயர்ந்த படிப்பை படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியாக நடந்துக்க வேணாம்மா. நம்மளை உருட்டி விட்டு, ஒன்றிய அரசு நம்மளை உருட்டி விட்டு நம்மளை வந்து இது மாதிரி பிரட்டுறாங்க, இங்கிட்டு மாற்றி மத்தளத்துக்கு உரலுக்கு ஒரு பக்கம் வேண்டி மத்தளத்துக்கு 2 பக்கம் வேண்டிங்கிற மாதிரி நம்ம மாநில கவர்மெண்ட்டு மத்திய கவர்மெண்ட்டு நம்மளை போட்டு உருட்டி எடுக்கிறாங்க 2 பக்கட்டும் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை? மண்டையில் இருக்கிறத யூஸ் பண்ணவே மாட்டியா? இப்போ மாட்டிக்கிட்ட நீ எவ்வளோ அசிங்கப்படுத்துறது உன்னை கோர்ட்டு மாற்றி அசிங்கம் தான் படுத்துது. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேரும் அசிங்கப்படுத்துகிறாங்க, எதிர்கட்சிகள்லேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து அந்த கட்சி இந்த கட்சி போனது வந்தது. ஒரு லெட்ரு பேடு கட்சி சீமான் கட்சி, அந்த கட்சிக்காரனே உன்னை அந்த கட்சி ஓனரே உன்னை வந்து அசிங்கப்படுத்துகிறான். அப்போ எதுக்கு இந்த அவமானம், எதுக்கு இந்த சித்திரவதை உனக்கு? ஏன் இதெல்லாம் பண்ணுற? நல்லா யோசிச்சு பாரு. பதவியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடு. உன்னை இப்போ நினச்சா பாவமாக இருக்குது. அவங்க அங்கேருந்து போய் குடைச்சலை கொடுக்குறாங்க, இங்கே குடைச்சல் இங்கே கொண்டாந்து குடைச்சல் கொடுத்தோம்னா இவங்க கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு தாளிக்கிறாங்க உள்ளார போட்டு.
அவங்க அதை பண்ணு, இதை பண்ணு, தொல்லை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் பேப்பர்லாம் பூரா கொடுத்து விட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உன்னைய போட்டு தாளிக்குது. உன்னைய பார்த்தா பாவமாக இருக்குது. முதல்ல போய் நல்ல எண்ணெயை நல்லெண்ணெயை நல்லா செக்கு எண்ணெயை வாங்கி நல்லா தலையில் வச்சு குளிச்சுட்டு, பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. பாவம் ரொம்ப சிரமப்படுற நீ வந்து. வேறு எவனையாவது போட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பண்ணிக்கட்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆச்சு, அவன் மத்திய அரசு ஆச்சு. நீ போய் ஆர்.என். ரவி அவர்களே, போய் ரெஸ்ட் எடு தம்பி. ஓடு. ஆமாம். நன்றி, வணக்கம்.